இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயோ, என்ன கொடுமை இது! ராட்சசா, உனக்கு காவு வாங்க ஏன் குடும்பம் தான் கிடைச்சதா? கடவுளே, அவங்கள எப்படியாவது நீதான் காப்பாத்தணும். சம்யுக்தா, என் குடும்பத்துல இருக்கிறவங்கள காப்பாத்து. அந்த அகோர அதிபதி வேடனோட மந்திரவாளால அவங்க எல்லாரையும் குத்திட்டான். சம்யுக்தா, தயவு செஞ்சு எங்க குடும்பத்து ஆளுங்களை பத்திரமா பாத்துக்கோ. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிற, நீ பாத்துப்பேங்கிற நம்பிக்கையில தான் உன்கிட்ட முழு பொறுப்பை கொடுத்துட்டு நான் இங்க காவலுக்கு இருக்கேன். சம்யுக்தா, தயவு செஞ்சு அவங்கள காப்பாத்து. பொம்மி, நீ எதுக்கும் கவலைப்படாத. உன் குடும்பத்துக்கு எதுவும் ஆகாது. எதுவும் ஆக நான் விடவும் மாட்டேன். என்னது இது? இப்படி இருக்குது? ஏதோ ஒண்ணு தப்பா நடக்கிற மாதிரி இருக்குது. ஐயோ, வீட்டுல தாடிகாரன் மட்டும் தனியா இருக்கிறான். ஒருவேளை அவனுக்கு ஏதாவது பிரச்சனையா? கடவுளே, என்னை ஏன் இப்படி சோதிக்கிற? ஈசா, யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாது பரமேஸ்வரா. என்னமோ தப்பா நடக்கிற மாதிரியே தோணுதுக்கா. என்னால இயல்பாவே இருக்க முடியல. தாடிகாரனுக்கோ இல்ல என் குடும்பத்து ஆளுங்களுக்கோ ஏதோ ஒரு பிரச்சனைன்னு மனசுக்குள்ள சொல்லினே இருக்குதுக்கா. நீ சொல்றது சரிதான் ராணி. என்னக்கா சொல்றீங்க? அந்த அகோர அதிபதி அந்த மந்திரவாளால நம்பூதிரிய குத்துனானே, அதே மாதிரி உன் குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் அவன் அந்த மந்திரவாளால குத்திட்டான். என்னக்கா? அதுக்கான அறிகுறி தான் உனக்கும் பொம்மிக்கும் வந்திருக்கு. அக்கா, எனக்கும் தாடிகாரனுக்கும் என் குடும்பத்துக்கும் ஒன்னும் ஆகக்கூடாதுக்கா. அவங்க எல்லாரும் எனக்கு வேணும்க்கா. அவங்களுக்கோசரம் தான் நான் இம்மா ரிஸ்க் எடுத்து எல்லாத்தையும் பண்ணிருக்கிறேன். அவங்க யாருக்கும் எதுவும் ஆகாம நீதான்க்கா அவங்கள காப்பாத்தணும். ராணி, நம்பூதிரிய மட்டும் இல்ல, உன் குடும்பத்து ஆளுங்களை காப்பாத்தணும்னாலும் அந்த வேட ரகசிய புத்தகம் நம்ம கைக்கு கிடைக்கணும். அதுக்கான வேலைய ஆரம்பிச்சாச்சு. இப்போ நாம அந்த புத்தகத்தை நெருங்கிறதுக்கான 2வது வேலையையும் இப்ப ஆரம்பிக்க போறேன். கடவுளே, எப்படியாவது அந்த வேட ரகசிய புத்தகம் கைக்கு கிடைச்சு நம்பூதிரி, தாத்தா, தர்சினி, தாமரை அக்கா, வளர்மதி சித்தின்னு எல்லாரையும் காப்பாத்தணும். அதுக்கு நீதான் ஈசா துணையா இருந்து அதை நடத்தி கொடுக்கணும். என்னை எதிர்க்க யாருமே இல்லை. அந்த பொம்மிக்கும் ராணிக்கும் ஆணி வேறா இருந்த மொத்த குடும்பத்தை அழிச்சிட்ட. நான் என் தாய்க்கு கொடுத்த சபதத்தை நிறைவேற்றிட்டேன்.